வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து நான் என்ன படத்த பத்தி பேச போறேன் அப்டின்னா, "ஆப் ஜெய்சா கோய்" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் நம்ம மாதவன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்த வந்து தமிழ்லயும் டப் பண்ணி ஓடிடில வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த படம் பார்த்தேன். பார்த்துட்டு அத பத்தி நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சரி பேசுவோம் அப்டின்னு. அதாவது இந்த படம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த படத்த பத்தி நான் என்ன கமெண்ட் குடுப்பேன் அப்டின்னா, எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் கண்டிப்பா இந்த படத்த போய் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இதுல முக்கியமான ஒரு 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 லைன் கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு கேட்கிறீங்களா? அதாவது என்ன அப்படின்னா, மாதவன் அவருக்கு வந்து ஒரு 42 இயர்ஸ் ஆயிரும். 42 இயர்ஸ் வரைக்குமே அவருக்கு வந்து கல்யாணம் அமையாது. பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தால தட்டி தட்டி போயிட்டு இருந்து 42 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. ஸோ அந்த 42வது வயசுல ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்களுக்குமே 30 வயசு தாண்டி இருக்கும். அப்போ அவங்களுக்குமே கல்யாணம் அமைஞ்சிருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசி கீசி ஒரு மாரி இது பண்ணி 2 குடும்பத்துக்கும் ஒத்து போய் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் டிசைட் பண்ணிடுவாங்க. இதுக்கிடையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, மேரேஜே வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு நெனப்புல வந்துட்டு மாதவன் என்ன பண்ணுவாருன்னா, நெறைய டேட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப் வந்து அவருக்கு சஜெஸ்ட் பண்ணுவாப்ல. ஸோ அதுல போயிட்டு இவர் வந்து பேசும்போது, ஒரே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப இவருக்கு வந்து பிடிச்சிருக்கும். அவ கூட டெய்லியும் பேசுவாரு. ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேர் எடுத்து அந்த பொண்ணு பேசுது அப்படிங்கிறது இவருடைய கருத்தா இருக்கும். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இந்த பொண்ணு வந்துட்டு அமைஞ்சிரும். அமைஞ்ச உடனே சரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்லாம் டெலிட் பண்ணிட்டு இவர் வந்து கல்யாணத்துக்கு தயாராகிடுவார். ஸோ அப்படியே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது நிச்சயதார்த்தத்தன்னைக்கு தான் தெரியும், அந்த ஆப்ல இவர் கூட பேசின அந்த பொண்ணு வந்து இவர் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண அந்த பொண்ணு அப்படிங்கிறது நிச்சயதார்த்த அன்னைக்கு தான் தெரியும். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாரு. கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. எனக்கு இந்த பொண்ணு வேணான்றுவாரு. அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப கேவலமா பேசிடுவாரு. "நீ வந்து டேட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்க. அப்ப நீ எப்படிப்பட்ட பொண்ணா இருப்ப?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கேவலமா பேசி எல்லாத்தையும் நிறுத்தி 2 ஃபேமிலிக்கும் சண்டையாகும். அப்படி இப்படி ஆகும். எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு, அதாவது இவருக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகும். அண்ணியோட வயசும் இவரோட வயசும் ஒண்ணுதான். 40 வயசு. ஸோ அந்த அண்ணி வந்து 20 வயசுல அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு 40 வயசு. அவங்க பொண்ணு வந்து 20 வயசு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அண்ணன் பொண்ணு இருக்குல்ல, அந்த 20 வயசு பொண்ணு. அந்த 20 வயசு பொண்ணு வந்து மாதவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணும் இந்த விஷயத்துல. பண்ணும்போது, "நீங்க வந்து இந்த ஆப்ல அவங்கள பார்த்தேன்னு சொல்லி அவங்க வேணான்னு சொல்லிட்டீங்களே, நீங்களும் தானே அந்த ஆப் யூஸ் பண்ணீங்க. அப்ப நீங்க நல்ல ஃபேமிலில பிறக்கலையா? நீங்க நல்லவர் இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஒரு மாரி பேசி, "ஆ இல்ல, நான் வந்து ஆம்பள யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்கலாம் யூஸ் பண்ணலாமா?" அப்படின்னா, "பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு தானே நீங்க ஆப்புக்கு வரீங்க. பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தானே வரீங்க. அது தப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிரேக்கப்ஸ் பத்தியும் கொஞ்சம் பேசும். என் வயசுக்கு நானே வந்து பிரேக்கப்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்கேன். நான் அதெல்லாம் வந்து தாண்டி வந்திருக்கேன். உங்க வயசுக்குலாம் வந்துட்டு நீங்க அது ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணி வரணும். இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த புரிய வைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும்போது, இவருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஓகே. அப்போ இந்த காலகட்டத்தில வந்து நெறைய பேருக்கு லேட் மேரேஜ் ஆகுது. அப்போ வந்து இவங்க இந்த மாரி டேட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஒரு டைம் பாஸிங் கூட யூஸ் பண்ண தான் செய்வாங்க. அந்த மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திருப்பியும் அந்த பொண்ணுகிட்ட போவாரு. போயிட்டு நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் உனக்கு வந்து உன்னை வந்து மன்னிச்சுட்டேன். மன்னிச்சு ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவர் வந்து பேசுவாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், "நீ யார்றா என்னைய மன்னிக்கிறதுக்கு? தேவையில்ல கிளம்பு" அப்படிங்கிற மாரி சொல்லிடும். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாரி இருக்கும் பொழுது, இங்க வந்து இவர் வீட்ல அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஒரு மாரி பிரச்சனை ஆயிடுது. அந்த ஒரு சீன் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சீன்னு நான் சொன்னது வந்து, அந்த சண்டை போட்டு அவங்க அண்ணன விட்டுட்டு அவங்க அண்ணி பிரிஞ்சு போறாங்க இல்லையா? ஸோ அந்த சீன தான் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றது. ஏன் அப்படின்னா, அவங்க அண்ணன பொறுத்தளவுல என்ன அப்படின்னா, பொண்ணுங்கன்னா வீட்டு வேலை செய்யணும். வீட்ல தான் இருக்கணும். அப்படிதான் வந்துட்டு ஒய்ஃபையும் அப்படிதான் இது பண்ணி வச்சிருப்பாரு.
பொண்ணுமே படிச்சுட்டு வேலைக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதையுமே வேலைக்கு அனுப்பாம, நீ வந்து முதல்ல வீட்டு வேலையை கத்துக்கோ. வீட்டு வேலையை கத்துக்கிட்டா தான் உனக்கு நல்லது. வீட்டு வேலை செய்யறது தான் பொண்ணுங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி பொண்ணையுமே அந்த மாதிரி தான் பேசுவார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட சமையல் வந்து அவ்வளோ அழகா நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கும்பாங்க. இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே இல்லை அப்படின்ட்டு டெய்லி குறை சொல்லுவார். என்ன சமையல் பண்ணாலும் குறை சொல்லுவார். கடைசியில் வந்து என்ன என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரெண்டாக ஒருத்தர் பழகிட்டு இருப்பாரு அந்த லேடி கூட. பழகிட்டு இருக்கும்போது அவர் மூலமாக வந்துட்டு நம்ம ஹோட்டல் மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், நீங்கள் ரொம்ப நல்லா சமையல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஊறுகாய் போட்டு விற்கிறது அந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்னதாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலலாம் இருப்பாங்க. கடைசியில் அவரையே வந்து இவங்களுக்கு பிடிச்சி போயிட்டோம். சரி, அவர் கூட நம்ம மீதி லைஃப்பை வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த அண்ணன் கேரக்டருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். என்ன நீ நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் கூட போறியே, நீ 20 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்கோமே, ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறப்போ, ஒன்றுமே இல்லை அப்படின்றவாங்க. சட்டுன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்றவாங்க. என்ன இருக்குது, உன்னை கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு பிறந்தது. பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் இந்த 20 வருஷமாக நீ என்னை எப்படி வச்சுருக்க? குறை சொல்லிக்கிட்டே தானே இருக்க. நார்மலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நமக்குள்ள நடக்கலையே. 20 வருஷமா நான் தனியாக தானே இருக்கேன். 20 வருஷமா நீ வந்து பிஸ்னஸ் அது இதுன்னு ஓடிட்டு இருக்க. நான் பக்கத்தில் வரும்போது நெருங்கி வரும்போதெல்லாம் நீ வந்து என்னை கண்டுக்கிறது இல்லை. அதையும் தாண்டி என்னை குறை வேற சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் முன்னாடியும் மட்டம் தட்டி பேசுகிற. இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போகும்போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக்கு. உன் தம்பிக்கு வந்து நம்ம வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கோம். அவனுக்கு வந்து 40 வயசு, எனக்கும் 40 வயசு தான். 40 வயசுல உன் தம்பிக்கு இன்னும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஆனால் எனக்கு 40 வயசில் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக், அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. உண்மை வந்து அதுதான். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 20 வயசு 25 வயசுல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது, உரிமையும் இருக்குது. யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், பெர்மிஷன் வாங்க வேணாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமும் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போ முடிஞ்சு போச்சு லைஃப், அவ்வளோதான். ஃபேமிலி, குழந்தை, அதை சார்ந்து தான் இவங்க எல்லாமே பண்ணணும். வேலைக்கு போகிறதும், வெளியில் போகிறதும், இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ, பிஸ்னஸ் பண்ணுறதோ, எல்லாமே அந்த ஃபேமிலி, குழந்தைங்க இவங்கள சார்ந்து தான் அவங்க வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்கக்கூடிய படம் தான் வந்து ஆப் ஜெய்சா கோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். கடைசியில் வந்து அந்த டைலாக் அவங்க பேசினதுக்கப்புறம் தான் மாதவனுக்கு ரியலைஸ் ஆகும். ஓ, நம்ம அப்போ பொண்ணுங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குற இடத்துலையோ ஃப்ரீடம் கொடுக்குற இடத்துலையோ நம்ம இல்லை. பொண்ணுங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும் நம்மள மாதிரி தான் அவங்களும் அப்படிங்கிறத கடைசியாக அவர் உணர்ந்து அதை போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஓகே, இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சுபமாக முடிச்சிருவாங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பொண்ணுங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா ஓரளவுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஆண்கள் யாருமே பெண்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, சரி கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்மளை விட்டு எங்கே போக போகிறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. அதே நேரத்தில் வந்துட்டு எந்த இடத்துலையும் தன்னுடைய ஒய்ஃப் வந்து தன்னை விட ஒரு படி மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டும் இருக்குது. அந்த மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் அது என்ன ஆகிடுது, எதுக்கு எடுத்தாலும் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. இது வந்து இயல்பாக வந்துடுது. நிறைய ஆண்களுக்கு இது வந்து இயல்பாக வந்துடுது. யார் இருக்கிறாங்க, யார் முன்னாடி பேசுகிறோம் அதெல்லாம் யோசிக்காம இவங்க வந்து வைஃபை மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் வைஃபை மட்டம் தட்டி பேசுறது. ஏதோ ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட அது நல்லா தான் இருக்கும், வந்திருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. இதுலேயே இவ்வளோ வந்து ஸ்வீட் அதிகமாக இருக்குது, இதுலேயே டிகாஷன் இல்லை, காஃபி இப்படியா போடுவாங்க, இவங்களுக்கு இத்தனை வருஷமாக காஃபி போடுறேன் இது கூட தெரியலையா, இதெல்லாம் வந்து ஒரு 3வது மனுஷன் முன்னாடி சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய ஆண்கள் யோசிக்கிறதே இல்லை. ஆண்கள் மட்டும்தான் கொடுமைப்படுத்துறாங்கன்னு நான் சொல்ல வரல. நிறைய கேஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா பெண்களுக்கு அதிகமாக நடக்கிறதா, ஆண்களுக்கு அதிகமாக நடக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு ரொம்ப சொற்பமாக தான் நடக்குது, பெண்களுக்கு எக்கச்சக்கமாக நடக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆண்கள்
நிறைய படிச்சிருக்கோம், வெளியில வந்திருக்கோம். உங்கள மாதிரி தான் பெண்களும் இப்போ படிக்கிறாங்க. அதாவது முன்னலாம் வந்துட்டு பெண்கள் வந்து படிக்க வரமாட்டாங்க, வெளியில வரமாட்டாங்க. அவங்களுக்கு எந்த தாட்ஸும் இருக்காது. பிஎட தாண்டி வெளியில அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. பட் இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி கிடையாது. நீங்க எப்படி ஸ்கூல் படிச்சீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ஸ்கூல் படிக்கிறாங்க. நீங்க எப்படி காலேஜ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் காலேஜ் படிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி பேஷன், ஏம்னு இருக்கோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் பேஷன், ஏம் இதெல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, அதுக்காக இதை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்றது வந்து அதை விட மோசமான ஒரு இது வந்து இருக்க மைண்ட் செட் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. குழந்தை பிறந்துடுச்சு தான், கல்யாணம் ஆயிடுச்சு தான், அதுக்குன்னு ஆம்பளைங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்களா? குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்களா? இல்லை இல்லை, வேலைக்கு போகிறாங்களா? கேட்டால் வந்து வீட்டை யார் காப்பாற்றுவா? சம்பாத்தியம் யார் சம்பாதிப்பா? அதுக்காக தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம். இவங்க பேஷனை பற்றி பேசினா அவங்க வாய் அடைக்கிறது வந்து வேற விதமாக இருக்கும். பெரும்பாலான வீடுகளில் நடக்கிறது இதுதான். ஆண்கள் வந்து பெண்களை வாய் அடைக்கிறதுக்குன்னே சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இதை சொன்னால் பேசாமல் இருப்பா அப்படிங்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவங்களையும் மனுஷியாக மதித்து அவங்கள ஆகாகம் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க அப்படிங்கிறது சொல்லலை. காலு கடியில் போட்டு மிதிக்காதீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஓவரால் இந்த படத்து மூலமாக டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் பேராவது மாறினா இந்த படத்தை அந்த டைரக்டர் எடுத்ததுக்கு ஒரு மீனிங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிப்போங்க. இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேவா? அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வரை பாய்.